கார்மேனி செல்வம் படத்தோடைய டைட்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, வாழ்க்கைக்கு முக்கியமானது பணம் இல்ல, குடும்பமும், மன நிம்மதியும் தான் உண்மையான செல்வம் அப்படிங்கிறது தான் அர்த்தம். அதே மாதிரி படத்தோடைய கதையில வந்து காரும் முக்கியமான ஒரு பார்ட்டா இருக்கும். அதே மாதிரி படத்தோடைய ஹீரோடைய நேம் பார்த்தோம் அப்படின்னா, செல்வம்னு இருக்கும். ஸோ இதெல்லாம் கனெக்ட் பண்ற விதமா படத்தோடைய டைட்டில செலக்ட் பண்ணியிருப்பாங்க. சமுத்திரக்கனி நடிச்சு ரீசென்ட்டா ரிலீஸ் ஆன படம் கார்மேனி செல்வம். இந்த படத்தோடைய ஹிடன் டீட்டெயில்ஸ் தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோல ஸ்பாய்லர்ஸ் இருக்கும். இப்ப இந்த படம் அமேசான் பிரைம் ஓடிடில அவைலபிளா இருக்குது. வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. சமுத்திரக்கனி செல்வம்ங்கிற கேரக்டர்ல ப்ளே பண்ணியிருப்பாரு. இவருடைய ஃபர்ஸ்ட் சீன்ல பார்த்தோம் அப்படின்னா, டிரைவிங் பண்ணிட்டு வந்து கார் பார்க் பண்ணும்போது மொபைல் எடுத்து பார்ப்பாரு. அப்ப அந்த மொபைல் வந்து டேமேஜா இருக்கும். அதே மாதிரி மொபைல் வந்து ஒர்க் ஆகாது. செல்வம் யூஸ் பண்ண மாட்டாரு அப்படிங்கிறதுக்காண்டி ரெஃபரன்ஸா அந்த மொபைல் டேமேஜா இருக்குது. லைட்டு கூட எரியாத மாதிரி தான் வந்து காட்டியிருப்பாங்க. செல்வத்தோடைய ரூம்மேட்ஸ் எல்லாம் வந்து ஃபோன் பேசுவாங்க. ஆனா இவர் மட்டும் ஃபோன் யூஸ் பண்ண மாட்டாரு. ஏன் யூஸ் பண்ண மாட்டாரு அப்படின்னா, ஒய்ஃப், குழந்தைங்க இவங்களுடைய நினைவோட இருந்தா மட்டும் தான் வந்து நேர்ல போய் பார்க்கணும்னு தோணும் அப்படிங்கிறதுக்காண்டியும், அதே இது நம்ம ஃபோன்ல பேசி பழகிட்டோம் அப்படின்னா, அதுவே பழகிடும் அப்படிங்கிறதுக்காக ஃபோன் யூஸ் பண்ண மாட்டாரு. அதே மாதிரி ரூம்மேட்ஸ் எல்லாருமே வந்து ஃபோனுக்கு பணம் போட்டு ஒய்ஃப் கூட வந்து ஃபோன்ல குடும்பம் நடத்திக்கிட்டு இருப்பாங்க. ஆனா செல்வம் வந்து கையில காசு இருந்தும் மொபைலுக்கு வந்து ரீசார்ஜ் பண்ண மாட்டாரு. ஒருவேளை ஃபோன் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா, நம்ம வந்து ஃபாரின்லயே வந்து தங்குனாலும் தங்கிருவோம் அப்படிங்கிறதுக்காண்டி ரீசார்ஜ் பண்ண மாட்டாரு. ஸோ இந்த படத்துல ஃபோனும் ஒரு முக்கியமான ப்ராப்பர்ட்டியா காட்டியிருப்பாங்க. செல்வம் வந்து சம்பத் வீட்ல வந்து டிரைவரா வரும்போது, ஒரு கார எடுக்க போகும்போது ஆசீர்வாதம் பண்ற மாதிரி அந்த கார்ல இலையா விழுகிற மாதிரி காமிச்சு, அதே மாதிரி சம்பத் இல்லாத நேரத்துல டாக்ஸி சர்வீஸ்ல சேர்ந்து அந்த கார தான் வந்து எடுத்து ஓட்டுற மாதிரி காட்டியிருப்பாங்க. படத்துடைய கதை 7/5/2025 பக்கம் ஸ்டார்ட் ஆகுற மாதிரி காட்டியிருப்பாங்க. 13/5/2025 டாக்ஸி டிரைவரா மாறி இருப்பாரு. 24/25 வந்து ஸ்கூல் ப்ரோக்ராம் நடக்கும். ஸோ டேட்டை ஓரளவுக்கு கரெக்டா மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. சாந்தி தான் வந்து எப்படியாவது ஒரு வீடு கட்டணும், சொந்தக்காரங்களுக்கு முன்னாடி நல்லா வாழணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அதனால பையன் வந்து ஒரு புக்கை பார்த்து ட்ரீ ஹவுஸ் காட்டுவான். அதே மாதிரி செல்வம் வந்து ட்ரீ ஹவுஸை ரெடி பண்ணியிருப்பாரு. ஆரம்பத்துல சாந்தி தான் வந்து வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டதுனால இந்த வீட்டுக்கு சாந்தி இல்லம்னு அவங்களுடைய பேரே வந்து வச்சிருப்பாரு. அதே மாதிரி படத்துடைய ப்ரீ கிளைமேக்ஸ்ல வீடு கட்டணும், நம்மளும் பணக்காரரா ஆகணுங்கிறதுக்காண்டி தானே செல்வம் வந்து ஃபாரினுக்குலாம் போய் கஷ்டப்படுறாரு அப்படிங்கிறதுக்காண்டி இந்த வீடே போதும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கும் மனப்பக்குவப்பட்டு திருந்திட்டாங்க அப்படிங்கிறதுக்காண்டி டீட்டெயிலா சாந்தியின் இல்லம் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. இந்த ஒரு சீன்ல செல்வம் வந்து சாந்தி கிட்ட தங்கச்சி கல்யாணத்தப்ப எனக்கு அடிச்ச மொட்டை முடி வளர்றதுக்கே 10 வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இந்த டயலாக்க கனெக்ட் பண்ற விதமா தங்கச்சிக்கு பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்திருப்பாரு. அந்த கடனை அடைக்கிறதுக்கே வந்து 10 வருஷம் ஆச்சு அப்படிங்கிறத சிம்பாலிக்கா ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. செல்வம் வந்து அவங்க தங்கச்சி பொண்ணு ஃபங்க்ஷனுக்கு போயிருப்பாரு. அப்ப கஷ்டப்பட்டு சீர் செஞ்சிருப்பாங்க. அப்ப செல்வம் வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு செய்யணுமா அப்படின்னு சொல்லி சாந்தி கிட்ட திட்டிக்கிட்டு இருப்பாரு. இந்த மாதிரி செஞ்சாதான் நமக்கு கௌரவம் அப்படின்னு சாந்தி சொல்லியிருப்பாங்க. 2 பேருடைய கான்வர்சேஷனுக்கு பேக்ரவுண்ட்ல பார்த்தோம் அப்படின்னா, அந்த பொண்ணுடைய ஃபங்க்ஷனை கௌரவமா நடக்கிறதுக்கு இவங்க இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத அவ்வளோ அழகா இந்த சீனை காமிச்சிருப்பாங்க. சாந்தி வந்து செல்வத்தை பார்த்து ஃபங்க்ஷன் வீட்டில் நம்மளை மதிக்கவே இல்லை, உன்னால மட்டும் எப்படி சாப்பிட முடிஞ்சிச்சு அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு செல்வம் வந்து நான் சாப்பிட்டேன்னு நீ பாத்தியா அப்படின்னு கேட்டிருப்பாரு. இந்த டைலாக்கை கனெக்ட் பண்ற விதமா அந்த பையனுக்கு மட்டும்தான் வந்து கை கழுவி விடுற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ இவர் சாப்பிடல, அந்த பையன் மட்டும்தான் சாப்பிட்ருக்கிறான் அப்படிங்கிறத அந்த கை கழுவுறது மூலமா ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. ஃபங்க்ஷனுக்கு இருக்கிற பணத்தை எல்லாத்தையும் எடுத்துட்டு தாலி செயினை வித்துட்டு தான் வந்து ஃபங்க்ஷனுக்கு சீர் செஞ்சிருப்பாங்க. ஸோ இவங்க கையில வந்து ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிறதுக்காண்டி ரெஃபரன்ஸா அவங்க ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது கரண்ட் ஆஃப் ஆயிருக்கும். இவங்களுடைய லைஃப் வந்து கஷ்டப்படுறாங்க, இருட்டடைஞ்சு போயிருச்சு அப்படிங்கிறத அழகா இந்த கரண்ட் மூலமா ஆடியன்ஸுக்கு காட்டியிருப்பாங்க. அந்த சின்ன பையன் வந்து ஏன்பா ஒயிட் போர்டை கலட்டிட்டு எல்லோ போர்டை மாட்டுறீங்க அப்படின்னு கேட்டிருப்பான். அப்ப செல்வம் வந்து நேர்மையா இருந்தோம்னா வாழ்க்கையில முன்னேற முடியாது போல அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ இந்த டைலாக்கை கனெக்ட் பண்ற விதமா அந்த போர்டுமே வந்து வெள்ளை கலர்ல இருந்து மஞ்சள் கலரா மாறி இருக்கும். ஒயிட் போர்டுல ஓட்டும்போது நேர்மையா இருப்பாரு. எல்லோ போர்டு மாட்டும்போது காசுக்கு ஆசைப்பட்டு அதிகமா வண்டி ஓட்டுறதா இருக்கட்டும், சம்பத்தை ஏமாத்தி வண்டி ஓட்டுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி குறுக்கு வழியில எப்படி சீக்கிரமா பணக்காரங்களும் ஆகலாம் அப்படின்னு திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. அதே சீன்ல வெள்ளையா இருந்தா சம்பாதிக்க முடியாதுன்னு சொல்லியிருந்திருப்பாரு. அப்ப அந்த பையன் வந்து யாருப்பா சொன்னதுன்னு கேட்டிருப்பான். ஸோ அந்த இடத்துல சைலண்ட் ஸ்பேஸ் விட்டுருப்பாங்க. உங்க அம்மா தான் அப்படிங்கிறதுக்காண்டி டீட்டெயிலா
தான் அடுத்த ஃப்ரேம்லயே சாந்திய காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி அவங்க அம்மா வந்து ஒரு வட்டத்துக்குள்ள இருக்கிற மாதிரி, ஒரு சிறைக்குள்ள இருக்கிற மாதிரி அந்த சீன வந்து ஜன்னலுக்கு வெளியில எடுத்திருப்பாங்க. ஒரு பிசினஸ் மேன் வந்து செல்வத்துடைய காருக்கு கஸ்டமரா வருவாரு. அப்ப இன்சூரன்ஸ் அட்வைசரா கார்த்திக் வருவாரு. அந்த பிசினஸ் மேன் கிட்ட வந்து இன்சூரன்ஸ் எடுத்துக்கோங்கன்னு எவ்வளவோ வந்து பேசி பார்ப்பாரு. ஆனா எனக்கு இன்சூரன்ஸ் தேவையில்ல அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்ப 6 கோடி கிடைக்கும் அப்படின்னு சொல்லும்போது ஒரு சடன் பிரேக் போட்டிருப்பாரு செல்வம். அப்பதான் வந்து பிசினஸ் மேனுக்கு வந்து முன் சீட்ல லைட்டா அடிபட்டிருக்கும். ஸோ அதிலிருந்து நம்ம இன்சூரன்ஸ் எடுக்கலாமா அப்படின்னு அவருக்கு ஒரு தாட் வர ஆரம்பிக்கும். அதனால தான் செல்வமும் இன்சூரன்ஸ் அட்வைசரும் டீ குடிக்கும்போது ரூ. 2000 குடுப்பாரு. அவர் ஏன் குடுக்குறாரு அப்படின்னா, அந்த பிசினஸ் மேன் வந்து இன்சூரன்ஸ் வேண்டாம்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அவருக்கு சடன் பிரேக் போட்டு இன்சூரன்ஸ் எடுக்கலாம் போல அப்படின்னு யோசிக்க வச்சதுனால ரூ. 2000 குடுக்குற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதே சீன்ல இன்சூரன்ஸ் அட்வைசரும் ஒரு பெரிய பணக்காரரா இருப்பாரு. ஸோ அவருக்குமே வந்து தனிப்பட்ட ஒரு கார் இருக்கும். ஒரு கிளையண்ட்ட பிடிக்கிறதுக்காண்டி தான் வந்து கார புக் பண்ணியிருப்பாரு. செல்வத்துக்கு எப்போதுமே விபூதி பூசுற பழக்கம் இருக்கும். ஃபர்ஸ்ட் ட்ரிப் அப்ப காலையில விபூதி பூசிட்டு டிரைவிங்க்கு வந்திருப்பாரு. அப்போ ஒரு பொண்ண பிக்கப் பண்ணிட்டு அதே இடத்துல திரும்ப இறக்கி விடுவாரு. எப்பயுமே வந்து லைட்டா விபூதி இருக்கும். ஸோ இங்கே வந்து கன்டினியூட்டி மிஸ் பண்ணாம காமிச்சிருப்பாங்க. ஃபாரின்ல வேலை பார்க்கும்போது திருநூறு பூச மாட்டாரு. இதே இது ஃபாரின்ல இருந்து ஊருக்கு வரும்போது விபூதி பூசிட்டு தான் ஊருக்கு வருவாரு. சின்ன பையனுக்கு விளையாடும் போது மேல இருந்து கீழே விழுந்திருப்பான். 2, 3 சீனுக்கு அப்புறம் ஃபேமிலியா ஹோட்டல் போகும்போது அந்த சின்ன பையனுக்கு சின்னதா பேண்டேஜ் போட்டு கன்டினியூட்டியை மிஸ் பண்ணாம காமிச்சிருப்பாங்க. அதே சீன்ல சாந்தி வந்து பெரிய ஹோட்டலுக்கு வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப பயப்படுவாங்க. கையில காசு இருக்குதா அப்படின்னு கேட்பாங்க. அப்ப செல்வம் வந்து ஆப்போசிட்ல இருக்கிற ஒரு கப்புல பார்த்து அவங்கள பாரு எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறாங்க அப்படின்னு எக்ஸாம்பிளுக்கு சாந்தி கிட்ட சொல்லியிருப்பாரு. ஆனா அந்த கப்புள் வந்து ஒரு தப்பானவங்களா இருப்பாங்க. ஸோ இந்த கப்புள் மூலமா செல்வம் போற பாதை வந்து தப்பான பாதை அப்படிங்கிறத அவ்வளோ அழகா காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி ஹோட்டலுக்கு வரும்போது செல்வத்தோடைய வாட்ச்ல 6:45ன்னு இருக்கும். ஹோட்டல விட்டு வெளியில போகும்போது 8:50ன்னு இருக்கும். ஸோ இங்கேயுமே கன்டினியூட்டிய மிஸ் பண்ணாம காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி காலையில சீக்கிரம் எந்திரிச்சு டிரைவிங்க்கு போயிருவேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அந்த டயலாக்க கனெக்ட் பண்ற விதமா இந்த ஒரு சீன்ல 4:15க்கு எந்திரிச்சு வெளியில டிரைவிங் போறாரு அப்படிங்கிறத இந்த ஒரு சீன் மூலமா காட்டியிருப்பாங்க. நைட்டு டின்னருக்கு நானே ஆர்டர் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாரு. என்ன ஆர்டர் போட்டாரு அப்படிங்கிறத காட்டியிருக்க மாட்டாங்க. என்ன சாப்பிட்டுருப்பாங்க அப்படிங்கிறதுக்காண்டி டீட்டெயிலா ஃபோன் அலாரம் அடிக்கும். அதுக்கு பக்கத்துல பீஸா கவர் இருக்கிறத பார்க்க முடியும். இந்த ஜெனரேஷன்ல எப்படியெல்லாம் பணம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறதையும் காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி குழப்புறதுக்கும் ஆளும் இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் காமிச்சிருப்பாங்க. ஃபாரின்ல இருக்கும்போது ரூம்மேட்ஸ் எல்லாம் வந்து சொந்த ஊருக்கு போகாத, இங்க நம்மளோட இருந்துருவோம். இங்க எந்த ஒரு பிக்கல் பிடுங்கலும் இருக்காது அப்படிங்கிற கேரக்டரா இருப்பாங்க. ஃபாரின்ல இருக்கும்போது செல்வம் வந்து ரூம்மேட்ஸோட பேசவே மாட்டாரு. ஸோ இவருடைய மைண்ட் வாய்ஸா இன்னொருத்தர் வீட்டுக்கு போகணும், எல்லா கடனையும் அடைச்சிட்டு நான் ஊருக்கு போயிருவேன், நான் ஊர்ல இருந்து வரமாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாரு. இதே இது வீட்ல அம்மாவும் பையனும் வீடு வாசல்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவாங்க. சொந்தக்காரவங்க முன்னாடி நம்ம கெத்தா இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஸோ இவங்க 2 பேருடைய இடையில செல்வத்துடைய கேரக்டர் குழப்பத்திலே இருக்கிற மாதிரி பார்க்க முடியும். செல்வம் வந்து எது செஞ்சாலும் நீ அறிவாளிப்பா அப்படின்னு சொல்லியிருப்பான் அந்த சின்ன பையன். இதே இது வட்டிக்கு கடன் வாங்கி இடத்த வாங்கியிருப்பாரு. அப்ப சாந்தி வந்து கோவப்பட்டு கடன் வாங்கினது வந்து பிடிக்கல அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. அதனால அவங்களுக்கு கொடுத்த சாரிய எடுக்காம கார்லயே விட்டுட்டு போயிருப்பாங்க. அந்த சின்ன பையன் வந்து பிரியாணி கையில வச்சிருந்தாலும் அந்த காரை விட்டு இறங்கும்போது எனக்கும் அம்மாவுக்கும் கடன் வாங்கி இடம் வாங்கினது பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி அந்த பிரியாணிய வச்சுட்டு போற மாதிரி காட்டியிருப்பாங்க. இந்த இடத்துல அந்த சின்ன பையனுக்கும் அவங்க அப்பாவை பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் இந்த பையன் வந்து அப்பா செய்யறது எல்லா வேலையுமே வந்து அறிவாளி அறிவாளின்னு சொல்லிட்டு இருப்பான். படத்தோடைய கிளைமாக்ஸ்ல அம்மாவையும் பையனையும் விட்டுட்டு ஃபாரினுக்கு போனதுனால அவனுக்கு அந்த விஷயம் மட்டும் பிடிக்காம இருக்கும். அப்ப மட்டும்தான் வந்து உனக்கு அறிவே இல்லப்பா அப்படின்னு சொல்லியிருப்பான். அரை கிரவுண்ட் இடம் வாங்கினதுல சண்டை வந்திருக்கும். சாந்தியும் பையனும் பஸ் ஸ்டாப்ல இறக்கி விட்டுட்டு செல்வம் போகும்போது மழை வந்திருக்கும். ஆனா அதுக்கு முன்னாடியே மழை வந்த மாதிரி கார் நனைஞ்சிருக்கும்.
ஸோ திடீர்னு மழை வரல. பக்கத்து ஏரியால மழை வந்திருக்குது. அதுக்கப்புறம் இவங்க இருக்கிற இடத்துல மழை வந்திருக்குது அப்படிங்கிறத அந்த கார் மூலமா ஏற்கனவே மழை பெய்யுது அப்படிங்கிறத கன்வே பண்ணியிருப்பாங்க. இல்லன்னா இந்த சீன் வந்து கன்டினியூட்டி மிஸ்டேக்கா இருக்கலாம். ஏற்கனவே மழையில நனைஞ்ச மாதிரி எடுத்துட்டு, அதுக்கப்புறமாட்டி பஸ் ஸ்டாப்ல கொண்டு வந்து விடுற மாதிரி காட்டியிருந்திருக்கலாம். கடன் வாங்குனவன் திரும்ப திரும்ப கடன் வாங்கிட்டே தான் இருப்பான் அப்படிங்கிறதுக்காண்டி இந்த படத்துல அவ்வளோ அழகா டீட்டெயில்ஸ் வச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட்டு ரூ. 10,000 கடன் வாங்குவாரு. அதுக்கப்புறமாட்டி இடம் வாங்குறதுக்காண்டி 25,000 எக்ஸ்ட்ரா கடன் வாங்கியிருப்பாரு. அதுக்கப்புறம் 50,000 கடன் வாங்கியிருப்பாரு. கார் உடைஞ்சு போனதுக்கு அப்புறம் ரூ. 1,50,000 கடன் வாங்கியிருப்பாரு. அம்மா வந்து அடிக்கடி பொய் சொல்றாங்கன்னு அந்த சின்ன பையன் சொல்லியிருப்பான். இந்த டயலாக்க கனெக்ட் பண்ற விதமா கடன் வாங்குனா ஓடி ஒளியணும், பொய் சொல்லணும் அப்படிங்கிறத காமிச்சிருப்பாங்க. சம்பத் வந்து 2 தடவ பணம் குடுப்பாரு. ஆனா என்னதான் செல்வம் வந்து ரொம்ப கஷ்டத்துல இருந்தாலும், அந்த பணத்த வந்து வாங்காம நேர்மையா நடந்துக்குவாரு. இதே இது கிளைமாக்ஸ் வந்து தேவியோடைய ஆசைகள லிஸ்ட் போட்டு குடுத்துட்டு இறந்து போயிருக்கிறா அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாரு சம்பத்து. ஸோ அதுல ஒண்ணு தான் அவங்க ஆசைப்பட்டு வாங்குன கார செல்வத்துக்கிட்டயே குடுக்க சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ இதுவும் ஒன் ஆஃப் த ஆசை அப்படின்னு சம்பத் வந்து செல்வத்துக்கிட்ட சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி தேவி தான் வந்து ரொம்ப ஆசைப்பட்டு அந்த கார வாங்கியிருப்பாங்க. ஆனா சம்பத்துக்கு வந்து இந்த கார் மேல எந்த ஒரு ஃபீலிங்ஸுமே இல்ல அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இன்சூரன்ஸ் அட்வைசர் வந்து ஒரு கண்ணாடி குடுத்திருப்பாரு. பணக்காரரா ஆகு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்ப கண்ணாடிய கூடவே வச்சிருப்பாரு. பணக்காரர் ஆயிடலாம் அப்படிங்கிறதுக்காண்டி. ஃபாரினுக்கு போகும்போது கூட அந்த கண்ணாடிய வச்சிருப்பாரு. அதே மாதிரி பணக்காரரெல்லாம் வேண்டாம். நம்ம நார்மலான வாழ்க்கைய வாழ்வோம் அப்படிங்கிறதுக்காண்டி அந்த கண்ணாடிய ஊருக்கு வரும்போது தூக்கி போட்டுருவாரு. அப்ப அந்த கண்ணாடி மேல அடுத்த ஒரு கார் வந்து ஏறி அந்த கண்ணாடி உடைஞ்சு போயிடும். அப்ப இவருடைய அந்த பணக்கார ஆசை வந்து உடைஞ்சு போச்சு அப்படிங்கிறத அந்த கண்ணாடி மூலமா கன்வே பண்ணியிருப்பாங்க. ஃபாரின்ல இருந்து வீட்டுக்கு வரும்போதே கடனை அடைச்சிட்டு தான் வீட்டுக்கே வர மாதிரி காட்டுவாங்க. தாலிய எப்போதுமே 3 முடிச்சு தான் போடுவாங்க. ஆனா இவங்க மட்டும் 1 முடிச்சு போட்டிருக்கிறத பார்க்க முடியும். சம்பத் வந்து பணம், ஜாப்ன்னு இந்த மாதிரி போய்க்கிட்டே இருப்பாரு. அதனால கடைசியில ஒய்ஃப வந்து இழந்துட்டு அவரு ரொம்ப கஷ்டப்படுவாரு. இதே இது செல்வம் வந்து ஃபேமிலி, குடும்பம்னு இருக்குன்னு ஆசைப்படுவாரு. ஸோ அவருக்கு படத்தோடைய கிளைமாக்ஸ்ல ஒரு கார் குடுத்து ஓரளவுக்கு செட்டில்டா ஒரு ஃபேமிலியோட இருப்பாரு. கார்மேனி செல்வம் படத்த நீங்க ஒரு தடவையாவது பார்த்திருக்கீங்க அப்படின்னா, இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. இந்த படத்துல நடிச்ச எந்த கேரக்டரும் உங்கள ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல்ல ட்ரீடம் படத்தோடைய ஹிடன் டீடைல்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறோம். வேணுங்கிறவங்க கமெண்ட் பாக்ஸ்ல லிங்க் இருக்குது. செக் பண்ணி பாருங்க. கார்மேனி செல்வம் படத்துல இதெல்லாம் நான் நோட் பண்ண சின்ன சின்ன ஹிடன் டீடைல்ஸ். இந்த மாதிரி படத்தோடைய ஹிடன் டீடைல்ஸ் நீங்க இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.